Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillahi amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tabbib bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் கபோத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபு மொழி பாடத்தை விருப்ப பாடமாக கொண்டு கற்கின்ற மாணவர்களுக்கு இலவசமாக தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது 45வது வகுப்பாக காணப்படுகின்றது. ரைட். அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் அல் அரபியத்துல் இன்னாசியின் என்ற புத்தகத்தின் 2ஆம் பாகம் அல் ஜுஸ்உ அஸ்ஸானி 2ஆம் பாகத்தை கற்று வருகின்றோம். அந்த தொடரில் நாங்கள் சென்ற வாரம் அல் ஹிவாயாத் பொழுதுபோக்குகள் என்ற அந்த பாடத்தை நாங்கள் படித்தோம். சரியா? அல் ஹிவாயாத். அப்போ அந்த பொழுதுபோக்குகள் என்ற பாடத்தை நாங்கள் படித்தோம். அப்போ அதில் வந்திருக்கக்கூடிய இந்த பாடம் படிக்கிறோம், இந்த பாடம் ஸ்கூல்ல படிக்கிறோம் எழுதலாமா? அப்போ அல் ஹிவாயாத் என்ற பாடத்தில் வந்திருக்கக்கூடிய பயிற்சிகளை அதில் நாங்கள் சிலவற்றை நாங்கள் வகுப்பிலேயே கலந்துரையாடினோம். இன்னும் சில பயிற்சிகளை பொறுத்த மட்டும் நீங்கள் கட்டாயமாக செஞ்சு கொண்டு வந்தால் நல்லம் என்ற அடிப்படையில் ஓட தெரிவுக்கு நான் விட்டேன். நீங்கள் பெரும்பாலும் செஞ்சு கொண்டு வந்திருப்பீங்க என்று நான் நம்புகிறேன். சரியா? செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஓகே, ஹைர். ஓகே, சரி. அப்போ அந்த பயிற்சிகளை நாங்கள் பார்க்கறது முன்னுக்கு மேலோட்டமாக நான் இந்த பாடத்தை ஒரு முறை மொழிபெயர்த்து காட்டுறேன். அதோட சேர்த்து நாங்கள் பயிற்சிகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட். அல் ஹிவாயாத் அண்ணா கருத்து பொழுதுபோக்குகள், ஹபீஸ். அப்போ அல் முதாரிசா அல் ஹிவார் பைன் அல் முதாரிசத்தி வத்தில் மீதா. சரி, ஒரு ஆசிரியைக்கும் மாணவிக்கும் இடையிலான அல் ஹிவாரண்டா உரையாடல் ஒன்றுதான் இது. மா ஹிவாயத்துக்கு யா மரியம், மரியமே உன்னுடைய பொழுதுபோக்கு என்ன? ரைட். நான் சொல்றதை விட நீங்க யாராவது சொல்றது மிக பொருத்தமா இருக்கும். நான் வாசிக்கிறேன், நீங்க மொழிபெயர்த்து காட்டுங்கள. ஹிவாயத்தி அர்ரஸ்மு வஹாதிஹி ருசுமாதி. சொல்லுங்க பாக்க. எனது பொழுதுபோக்கு வரைதலாகும், இவை சித்திரங்களாகும். மேலும் இவை சித்திரங்களாகும். சித்திரங்களாகும். ஓகே. ருசுமாதி என்று வந்திருக்குது. என்னுடைய ருசுமாதி என்றா இப்ப கலம் என்றா பேனை, கலமி என்றா என்னுடைய பேனை. அமாரிதான் ருசுமாதி என்று வந்தால் அது என்னுடைய என்ற கருத்து கட்டாயமாக இருக்குது இல்லையா? அப்ப ருசுமாதி என்னுடைய சித்திரங்களாகும், என்னுடைய ஓவியங்களாகும் என்று வார. அடுத்தது சொல்லுங்க. ஹாதிஹி ருசுமாத்துன் இந்த சித்திரங்கள் அழகானவை. இல்ல, இந்த சித்திரங்கள் அழகானவை அல்ல. இவை அழகான சித்திரங்கள். இவை அழகான சித்திரங்கள். சரியா? இவை அழகான சித்திரங்கள் ஆகும். இந்த சித்திரங்கள் அழகானவை என்று வரக்குள்ள இந்த ருசுமாத் என்ற சொல்லுக்கு அலிஃப்லாம் வரும். ஹாதிஹி ருசுமாத்து ஜமீலத்துன் அண்டு வந்தாத்தான் இந்த சித்திரங்கள் அழகானவை என்ற கருத்துல வாரத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திக்கிறேன். ஏன்னா அப்படி இல்லை. ஹாதிஹி ருசுமாத்துன் ஜமீலத்துன் என்ற கருத்து இவை அழகான சித்திரங்கள் ஆகும். ரைட். அந்தி ரஸ்ஸாமத்துன் ஜய்யிதத்துன் யா மரியம். மரியமே நீ சிறந்த ஒரு ஓவியர். மரியமே நீர் சிறந்ததொரு ஓவியர். நீர் சிறந்ததொரு ஓவியர். ரைட். உங்குரி, உங்குரி என்றா நீங்க பாரு, நீ பாரு, நீ பாரு. ஹாதா மஸ்ஜிதுன், ஹாதா மஸ்ஜிதுன்
வஹாதிஹி ஹதீகத்துல் ஹயவானாத். இது பள்ளி வாயல். ஆ மேலும் மேலும் இது மிருக காட்சிசாலை. ஓகே, வெரி குட். பட் ஹாதா மஸ்ஜிதுன் இதில் நக்கீராவாக இருக்கிறதால நாங்க இது ஒரு பள்ளிவாயல், இது ஒரு இது ஒரு பள்ளிவாயல். வஹாதிஹி ஹதீகத்துல் ஹயவானாத், மேலும் இது மிருகக்காட்சி சாலை. ரைட். அந்தி தஸ்தஅமிலீன அல்வானன் ஜமீலத்தன் யா மரியம். சொல்லுங்க. அந்தி தஸ்தஅமிலீன அல்வானன் ஜமீலத்தன் யா மரியம். மரியமே, நீ அழகான நிறங்களை பயன்படுத்தி இருக்கிறாய். மரியமே, நீ அழகான நிறங்களை பயன்படுத்துகிறீர் அல்லது பயன்படுத்துகிறாய். ரைட், ஓகே. வஹாதிஹி மദ്രസத்து அவுலாத். இது ஆண்கள் பாடசாலை. இது ஆண்கள் பாடசாலை. சரியா? ஹும் யல்அபூன குரத்தல் கதம். அவர்கள் காற்பந்து விளையாடுகிறார்கள். அவர்கள் காற்பந்து விளையாடுகிறார்கள். ஓகே மகள், அதான் முடியட்டும், நாங்க அதை பிற கண்டினியூ பண்ணுவோமா? ரைட், பாருங்க. அப்ப வஹாதிஹி மദ്രസத்து அவுலாத் என்றா இது ஆண்கள் பாடசாலை.
ஹும் யல்அபூன குரத்தல் கதம், அவர்கள் காற்பந்து விளையாடுகிறார்கள். ஓகே, அடுத்து சொல்லுங்க. வஹாதிஹி மத்ரஸத்து பனாத் ஹுன்ன யல்அபுன குரத்த சல்லா, அதை சொல்லுங்க பார்க்க. கொஞ்சம் வரீங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க. இது பெண்கள் பாடசாலை. அவர்கள் கூடைப்பந்து விளையாடுகிறார்கள். அவர்கள் கூடைப்பந்து விளையாடுகிறார்கள். ரைட். ஆனா அஸ்தஅமிலு குல்லல் அல்பானி ஃபீ ருசுமாதி, சொல்லுங்கம்மா. என்னுடைய சித்திரங்களிலே அனைத்து நிறங்களையும் நான் பயன்படுத்துகிறேன். வெரி குட். என்னுடைய சித்திரங்களில் அல்லது என்னுடைய ஓவியங்களில் அனைத்து நிறங்களையும் நான் பயன்படுத்துகின்றேன். ரைட். அந்தி தருசுமீன ஜையிதன் யா மரியம். மரியமே, நீ நன்றாக சித்திரத்தை வரைகிறாய். மரியமே, நீ நன்றாக சித்திரம் வரைகின்றாய். சரியா? அல்லது வரைகின்றாய். சித்திரம் என்ற சொல் தேவையில்ல. அந்தி தருசுமீன, நீ அந்தி தருசுமீன, நீ வரைகின்றாய். ஜையிதன், நன்றாக. அப்ப யா மரியம், மரியமே நீ நன்றாக வரைகின்றாய் என்று சொன்னாலும் ஓகே. ரைட். சஅஸ்தரிகு ஃபீ மஅரிதி ரஸ்மி அல் காதிம். வருகின்ற ஓவிய கண்காட்சியிலே நான் பங்கு பற்றுவேன். வெரி குட். வருகின்ற ஓவிய கண்காட்சியில் நான் பங்கு பற்றுவேன் என்று மாணவி சொல்றான். ரைட். அப்ப நாங்க இந்த பாடத்தை போன கிழமை பார்த்தோம். ரைட். இதுல வந்திருக்கக்கூடிய முதலாவது பயிற்சியை நீங்க செஞ்சு கொண்டு வரணும் மட்டும் நான் சொன்னேன். அப்படித்தானே? செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களா? ரைட். முதலாவது இந்த கேள்விகளுக்கான பயிற்சியை நீங்க எடுக்கிற மட்டுக்கு நல்லமா. ரைட். முதலாவது கேள்வியை பாருங்க. மா ஹிவாயத்து மரியம், மரியமுடைய பொழுதுபோக்கு என்ன? ஹிவாயத்து மரியம் அர்ரஸ்மு. வெரி குட். இக்கு ரெண்டுமாய் எழுதலாம் விட, அப்படித்தானே? ரெண்டுமாயும் சொல்லலாமா? ஒன்று நீங்க சொன்ன மாதிரி ஹிவாயத்து மரியம அர்ரஸ்மு அப்படி எழுதா மேலும். சரியா? எப்படி எழுதுறது? ஹிவாயத்து பொழுதுபோக்கு, மரியம் மரியமின் பொழுதுபோக்கு. இது முலாஃப் முலாஃப் இலைஹி. ஹிவாயத்து மரியம், மரியமின் பொழுதுபோக்கு. அர்ரஸ்மு அன்று எழுதுவா மேலும். அப்படி இல்லாட்டி மரியம் என்ற சொல்ல போடாம எழுதா மேலும். எப்படி எழுதுற? ஹிவாயத்து ஹிவாயத்துஹா அர்ரஸ்மு என்று எழுதா மேலும். அப்படித்தானே? ஹிவாயத்துஹா அர்ரஸ்மு, அவளுடைய பொழுதுபோக்கு வரைதலாகும். அப்படி எழுதா மேலும். சரியா? ரைட். ஓகே. அடுத்த பாருங்க. ரெண்டாவது, மாதா ரசமத் மரியம். மாதா ரசமத் மரியம், மரியம் என்ன வரைந்தாள்? ரசமத் மரியமு மஸ்ஜிதன் வ ஹதீகத்தல் ஹயவானாத்தி. ஓகே, அப்ப எப்படி வரும்? ரசமத் மரியமு, மரியம் வரைந்தால். சரியா? ரசமத், ரசமத் அண்டா வரைந்தால். யார் வரைந்தால்? மரியம், மரியம் வரைந்தால். மஸ்ஜிதன் எழுதுறத பாருங்க. மஸ்ஜிதன் இப்படித்தான் வரணும். மஸ்ஜிதன் ஃபத்ஹா டைன்ல வரக்கொள்ள பக்கத்துல அலி கொண்டு வரும். சரியா? மஸ்ஜிதன் ஒரு பள்ளியை வரைந்தால். மேலும் வ ஹதீகத்தல் ஹயவானாத், வ ஹதீகத்தல் ஹயவானாத் மிருக காட்சி சாலையையும் வரைந்தால். சரியா? ரைட். ரசமத் மரியம் மஸ்ஜிதன் வ ஹதீகத்தல் ஹயவானாத், மரியம் ஒரு பள்ளியையும் மிருக காட்சி சாலையையும் வரைந்தால். ரைட். அடுத்தது மூணாவது கேள்வி என்ன? ரைட். சிறுவர்கள் யல்அபுல் அவ்லாது குரத்துல் கதம். யல்அபுல் அவ்லாது குரத்தல் கதம். ரைட். யல்அபுல் அவ்லாது குரத்தல் கதம். ரைட். அங்கேயும் எங்களுக்கு பூரணமாக விடையெழுறது பல வடிவங்கள் இருக்குது. அதில் ஒன்று நீங்க சொன்ன மாதிரி. ரைட். யல்அபு யல்அபு அல் அவ்லாது. யல்அபுல் அவ்லாது குரத்தல் கதம். யல்அபுல் அவ்லாது குரத்தல் கதம். ரைட். இது ஒரு மாதிரி எழுதுறது. வேற எப்படி எழுதலாம்? அல் அவ்லாத் என்ற சொல்ல பயன்படுத்தாம எப்படி எழுதுறது? ஒன்று யல்அபூன குரத்தல் கதம் என்று எழுதலாம்.
யல்அபூன குரத்தல் கதம் அல்லது ஹும் யல்அபூன என்ற சொல்லையும் பயன்படுத்தலாம். ஹும் யல்அபூன என்ற சொல்லுக்குள்ளேயே ஹும் என்ற கருத்து இருக்குது, அவர்கள் விளையாடுகிறார்கள். அதுகளுக்கு பிரிச்சு தான் மேலும் எப்படி ஹும் யல்அபூன குரத்தல் கதம், ஹும் யல்அபூன குரத்தல் கதம், அவர்கள் காற்பந்து விளையாடுகிறார்கள். அப்ப யல்அபுல் அவுலாது குரத்தல் கதம் என்று எழுதலாம், அல்லது யல்அபூன குரத்தல் கதம் என்று எழுதலாம், அல்லது ஹும் யல்அபூன குரத்தல் கதம் என்று எழுதலாம். ரைட். அல் நாலாவது அவுலாது யல்அபூன குரத்தல் கதம் அப்படியும் எழுதலும். எஸ், ஓகே, அப்படியும் எழுதலும். அல் அவுலாது, அந்த அல் அவுலாத் என்ற சொல்ல முற்படுத்தி எழுதுவதாக இருந்தால் நாங்க பின்னுக்கால் எழுதுற வினை சொல்ல பன்மையில தான் எழுதணும். அல் அவுலாத் பன்மைதானே. அல் அவுலாத் சிறுவர்கள் அல்லது பிள்ளைகள், ஆண் மாணவர்கள். ஓகே, அல் அவுலாத், அல் அவுலாது யல்அபூன. எஸ், வெரி குட். யல்அபூன குரத்தல் கதம் அப்படி எழுதுவோம் மேலும். சரியா? அப்ப ஒவ்வொரு வடிவங்கள்ல எங்களுக்கு எழுதலாம். ரைட். அம்மா இதான் நாலாவது. மாதா தல்அபுல் பனாத்து. சொல்லுங்க. ரைட், ஓகே. நீங்க அப்படி எழுதிருப்பீங்கன்னா தல்அபுல் பனாத்து குரத்தஸ் ஸல்லா. ரைட். இத வேற வடிவங்கள் எழுதுறதாக இருந்தால் அல் பனாத் என்ற சொல்ல முற்படுத்தி எழுதுறதா இருந்தா எப்படி வரும்? அல் பனாத்து, அல் பனாத்து சொல்லுங்க பாக்க. அல் பனாத்து யல்அபுன. யல்அபுன, யல்அபுன, வெரி குட். யல்அபு யல்அபானி யல்அபூன, தல்அபு தல்அபானி யல்அபுன. யல்அபுன பெண்கள் பலர் விளையாடுகிறார்கள் என்று கருத்துல வரக்கொள்ள யல்அபுன என்று சொல்லு வரும். சரியா? அப்ப அல் பனாத்து யல்அபுன குரத்தஸ் ஸல்லா என்று எழுதலாம். அல்லது ஹுன்ன, அல் பனாத் என்று வந்தால் அதற்கான ضمீர் என்ன? ஹுன்ன, அவர்கள், அவர்கள் யல்அபுன குரத்தஸ் ஸல்லா என்று எழுதலாம். அல்லது ஹுன்ன என்ற சொல்ல போடாமலும் யல்அபுன குரத்தஸ் ஸல்லா என்று எழுதலாம். சரியா? ரைட், ஓகே. அஞ்சாவது பாருங்க. மாதா தஸ்தஅமிலு மரியம் ஃபீ ருசூமாத்திஹா. கருத்து என்ன? மரியம் தன்னுடைய சித்திரங்களில் என்ன பயன்படுத்துகின்றாள்? தஅமல் மரியமு ருசூமுஹா ருசுமாத்திஹா குல்லு லவ் நஹி. ரைட், ஓகே. அதுல வரும் எப்படி கண்டா, ரைட், மாதா தஸ்தஅமிலு மரியம் ஃபீ ருசூமாத்திஹா. இதுல மாதா என்பது கேள்விதானே, என்ன. தஸ்தஅமிலு பயன்படுத்துகிறாள், மரியம், மரியம் பயன்படுத்துகிறாள். அடுத்ததாக வர வேண்டியது மஃபூல் பிஹி, செயற்படு பொருள், விட வரும். எப்படி வரும்? தஸ்தஅமிலு மரியம் குல்லல் அல்வானி. தஸ்தஅமிலு மரியம் குல்லல் அல்வானி, அனைத்து நிறங்களையும் மரியம் பயன்படுத்துகிறார். அப்ப ஃபிஇல், ஃபாஇல், மஃபூல் பிஹி, முதலாவது வினை சொல் வரும். அடுத்ததாக அந்த குறிப்பிட்ட வினையை செய்தவர் ஆள் யாரோ அவர் வரும். அப்ப தஸ்தஅமிலு ஃபிஇல் வினை சொல், ஃபாஇல் யாரு? மரியம். அடுத்தவாறு செயற்படு பொருள். அதான் இந்த ஒழுங்கு. அப்ப தஸ்தஅமிலு மரியம் குல்லல் அல்வானி ஃபீ ருசூமாத்திஹா, அனைத்து நிறங்களையும் அவளுடைய சித்திரங்களில் பயன்படுத்துகிறார். ரைட். அல்லது மரியம் என்ற சொல்ல போடாமலும் தஸ்தஅமிலு குல்லல் அல்வானி ஃபீ ருசூமாத்திஹா எழுதலாம். அல்லது ஹிய தஸ்தஅமிலு குல்லல் அல்வானி ஃபீ ருசூமாத்திஹா கூட போடலாம். அல்லது மரியம் என்ற சொல்ல ஆரம்பத்தில் எழுதுவதாக இருந்தால் மரியம் தஸ்தஅமிலு குல்லல் அல்வானி ஃபீ ருசூமாத்திஹா போடலாம். சரி, ஓகே. ஆறாவது, ஃபீ ஐயி மஅரிதின் சதஸ்தரிகு. எந்த கண்காட்சியில் அவள் பங்கு பற்றுவாள்? ஃபீ ஐயி மஅரிதின், கேள்வியோட என்ன? ஐயி என்றா எந்த, எந்த என்ன கருத்துல வர. ஃபீ ஐ மஅரித் என்றா கண்காட்சி தானே. ஃபீ ஐயி மஅரிதின் என்றா எந்த கண்காட்சியில் என்று வரும். எந்த கண்காட்சியில் சதஸ்தரிகு அவள் பங்கு பற்றுவாள். எதுல பங்கு பற்றுவாள்? சதஸ்தரிகு மரியமு ஃபீ மஅரில் ரஸ்மில் காதிமி. ரைட், வெரி குட். சதஸ்தரிகு ஃபீ மஅரிதி அர்-ரஸ்மி அல்-காதிம். அந்த கேள்வி கருத்து அப்படியே பார்த்தா சரி, பாடு புத்தகத்துல இல்லையா? சதஸ்தரிகு ஃபீ மஅரிதி அர்-ரஸ்மி அல்-காதிம், வருகின்ற
ஓவிய கண்காட்சியில் அவள் பங்கு பற்றுவாள். அல் காதிம் என்ற சொல்ல நீங்க போட்டாலும் சரி, போடலாட்டியும் சரி, நீங்க சும்மா இப்படி எழுதியிருந்தாலும் பிழை இல்லை. சதஸ்தரிகு ஃபி மஅரிதி அர்-ரஸ்மி, ஓவிய கண்காட்சியில் பங்கு பற்றுவாள் என்று எழுதினாலும் சரி. ரைட், வழங்கினா அவளுக்கு. அப்ப இந்த பயிற்சி நீங்க செஞ்சிருப்பீங்க. சரியாக இருந்தால் ரெட் பேனையாலேயே சரியை போட்டுக்கொள்ளுங்க. பிழைகள் எதுவும் இருந்தால் ரெட் ஆலையை திருத்தி அந்த பிழையை நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், இதை நாங்க போன கிழமை பார்த்தோம்மா. இதை ரைட் நீங்க செஞ்சு கொண்டு வந்தீங்களா? ஓ ரைட், ஓகே. இதுல ஓவியம் என்றது அரபிக் வேர்டு என்னன்னு கேட்டுக்கிறேன். என்ன ஓவியம்? அது அரபிக் வேர்டு என்ன? ரைட், நீங்க ஒருமையை கேட்குறீங்களா? சரியா? அது ருசூமத்துன், ருசூமாத்துன். சரியா? ருசூமத்துன், ருசூமாத்துன், ஓவியம், ஓவியங்கள். ரைட், இல்ல பாருங்க, முதலாவது இது ஆண்பால் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும்? பெண்பாலும் மாற்றணும். அப்ப முன்னிலை ஒருமை ஆண்பால், முன்னிலை ஒருமை பெண்பால். அதைத்தான் நீங்க இந்த பயிற்சியில படிக்க போறீங்க. அந்த அடிப்படையில அந்த தஸ்தஅமிலு அல்வானன் ஜமீலத்தன், நீங்க அழகான நிறங்களை பயன்படுத்துறீங்க என்று முன்னிலையில இருக்கிற ஒரு ஆளை பார்த்து, ஒரு ஆணை பார்த்து சொல்ற. அதுவே முன்னிலையில ஒரு பெண்ணை பார்த்து சொல்வதாக இருந்தால் அந்தி, அந்த என்று சொல்லு பதிலாக அந்தி என்ற சொல்ல பயன்படுத்துற. அந்தி தஸ்தஅமிலீன அல்வானன் ஜமீலத்தன், அந்தி தஸ்தஅமிலீன அல்வானன் ஜமீலத்தன். சரி, அம்மா நீங்க சொல்லிட்டு போங்க பார்க்க. அந்த தஹ்லுரு கதன், இத கருத்தை சொல்லுங்க முதலாவது. அந்த தஹ்லுரு கதன், கருத்தை சொல்லுங்க. மீனிங். நீ நாளை சமூகம் நீ நாளை சமூகம் அளிப்பாய். நீ நாளை கதன் வந்திருக்கிற இல்லையா? நாளை நீ நாளை சமூகம் அளிப்பாய். அப்ப இதை நாங்க பெண்பாலை மாத்துறதாக இருந்தா அந்தி தஹ்துரீன அந்தி, வெரி குட். அந்தி தஹ்துரீன, தஹ்துரீன, அந்தி தஹ்துரீன கதன் என்று வரும். ரைட். அந்த ததுருசு கசீரன், இதுல கருத்து என்ன? அந்த ததுருசு கசீரன், நீ அதிகமாக படிக்கிறாய். நீ அதிகமாக படிக்கிறாய். அப்ப இதை நாங்க மாத்தினா அந்தி ததுருசீன கசீரன், அந்தி ததுருசீன கசீரன். இந்த கதன், கசீரன், ஜய்யிதன், இதுல ஏதாவது மாற்றம் வருமா? பெண்பாலு மாத்த கொள்ள இல்ல, அங்க மாத்தம் ஒன்றும் இல்ல. சரி, இங்கதான் மாத்துறது. அந்தி ததுருசீன கசீரன் என்று வரும். ரைட். மூணாவது, அந்த ததஹத்தசுல் அரபிய்யத ஜய்யிதன். நீ நன்றாக அரபு பேசுகிறாய். வெரி குட், நீ நன்றாக அரபு பேசுகின்றாய். இதை மாத்தினா, சேஞ்ச் பண்ணினா அந்தி தத்தஹத்தஸீன அல் அரபிய்யத ஜய்யிதன், அந்தி ததஹத்தஸீன, ததஹத்தஸீன. ரைட், அந்தி ததஹத்த, தாலுக்கு ஃபத்ஹாவ, ததஹத்தஸீன. அப்ப அந்தி ததஹத்தஸீன அல் அரபிய்யத ஜய்யிதன், நீ நன்றாக அரபு மொழியை பேசுகின்றாய். யா அஸா, யா ஃபாத்திமா, யா சாரா, யா மரியம். ஓகே, ரைட், ஓகே. அது மாதிரி நாலாவது, அந்த ததஅஹரு கலீலன், நீ கொஞ்சம் லேட். நீ கொஞ்சம் லேட் ஆகிறாய். சரி, நீ கொஞ்சம் தாமதமாகின்றாய். அதை நாங்க மாத்தினா أنتِ تتأخرين தத்தஹரீன அந்தி ததஹீன கலீல். அந்தி ததஅஹரீன கலீலன், அந்தி ததஅஹரீன கலீலன். சரியா? ரைட், ஓகே. அது மாதிரி நாங்க ஏற்கனவே பார்த்தோம். அந்த தருசுமு ஜய்யிதன், நீ நன்றாக வரைகிறாய் என்றது எப்படி மாறியது? அந்தி தர்சுமீன ஜய்யிதன், அந்தி தருசுமீன ஜய்யிதன். ரைட். அந்த தஹ்சிலுல் மலாபிஸ், நீ ஆடைகளை கழுவுகிறாய். நீ ஆடைகளை கழுவுகிறாய். அப்ப அங்கள அந்தி அந்தி தகசீலீன மலாபிஸ, அந்தி தஹ்சிலீன அல் மலாபிஸ். வெரி குட், ஓகே. அந்த ததனாவலுல் அசீர, அந்தி تتناولين ரைட், ஓகே. அந்தி ததனாவலீனல் அசீர, அந்தி ததனாவலீன அல் அசீர். ரைட். அந்த தஸ்தஅமிலு அல்பானன் ஜமீலா,
أنت أنت تستعملين تستعملين ألوان الجميلة வெரி குட். அந்தி தஸ்தஅமிலீன அல்வானன் ஜமீனத்தன் என்று வரும். ரைட், ஓகே. அதோட நாங்க இந்த பாடத்தை பார்த்தோம். சரியா? ஞாபகமிக்கிறா படிச்சது? ஓகே, ரைட், أو ஓகே. நான் இன்னும் இதையும் 2 பேஜ் இருக்குது. ஆ இன்னும் 2 பேஜ் இருக்குது அதுல. ரைட் ரைட், ஓகே, ரைட், ஓகே. புத்தகத்துல இல்லைன்னு சொன்னது இந்த செஞ்சு கொண்டு வாங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஓ ஃபயர் எல்லாட்ட புத்தகம் கையில வச்சு கொண்டு இருக்கிற தெரியல. இதுல இல்ல, பிடிஎஃப்ல இல்ல. சரியா? ரைட். அதுல அந்த இம்லைல் ஃபராக பில் கலிமத்தில் முனாசிபா அது செஞ்சா பொருத்தமான சொல்லை கொண்டு இடைவெளி நிரப்புகின்ற ஒரு பயிற்சி ஒன்று இருக்குதுன்னா, அப்படித்தானே மகள்? ஓ ரைட். மற்றவங்களோட கையில புத்தகம் வச்சு கொண்டிருக்கிறீங்களா இல்லாட்டி ஸ்கிரீன்ல வார்த்தை மட்டும்தான் நீங்க பாக்குறீங்களோ தெரியல. பாத்திமா, ஆமா, ஸ்கிரீன்ல வரதான் பாக்குறேன். அப்படியா இருந்தா அந்த பயிற்சியை நாங்க சும்மா டிஸ்கஷன் பண்ணி இன்ஷா அல்லாஹ் அப்படி நான் தான் போட்டோ பிடிச்சி நான் தான் ஷேர் பண்ணி இருக்கணும். எனக்கு அது கிடைக்கல சந்தர்ப்பம். எனக்கு கொஞ்சம் நான் இன்ஷால்லா அடுத்த வகுப்புல அதை பார்ப்போமே. சரியா? என்றா ஓகே. அது வந்து ரைட், ஹவ்வில் கமாஃபில் மிசால், ரைட், அந்த பயிற்சி தான். நல்ல ஒரு பயிற்சின்னு நான் சொன்னேன், கட்டாயமாக செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. நான் அதை என் கையில புத்தகம் இருக்குது. நான் அந்த புத்தகத்துல இருக்கிறத போட்டோ பிடிச்சி இந்த லோத்துல் அரபியா அந்த புக் தானே இது? லோத்துல் அரபியான்னு சொன்னா அந்த அரபிக் லிட்ரேச்சர் புக்ல தானே? இல்லம்மா, இல்ல இல்ல இல்ல, அரபி இலக்கிய நயம் அல்ல இது நடக்கிறது. இது லுகத்துல் அரபியா. இது வந்து அரபிக் லிட்ரேச்சர் புக் அல்ல. இது அல் அரபியத்துல் இன்னாஷின் என்று சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. அது அந்த ஒரு புக் தானா வருது இல்லாட்டி பார்ட்மெண்ட் கொண்டு வருதா? இந்த பாருங்க, இந்த புத்தகம் நீக்குற. சரி சரி, சரியா? இதுதான் புத்தகம். ரைட், ஓகே, ரைட், ரைட், ஓகே, ரைட். இந்த பாடத்தை நாங்க இது வந்து ஒரு புத்தகம் என்றதல்ல. இது வந்து இப்ப நாங்க படிக்கிற 2ஆம் புத்தகம். சரியா? சாணி முதலாம் புத்தகத்திட கடைசி பகுதி வரும் இல்லைங்களா? முதலாம் புத்தகத்துடைய கடைசி பகுதியை கொஞ்சம் நீங்க இன்ஷா அல்லாஹ் பாருங்க. அதே நேரம் 2ஆம் புத்தகம் தான் எக்ஸாமுக்கு மெயினா வருது. அதனால நாங்க நல்லா டைம் எடுத்துக்கொண்டு போறதா 2ஆம் புத்தகத்துக்கு. ரைட், ஓகே, ரைட். இத பாடத்தை நாங்க போன கிழமை பார்த்தோம். அதை கொஞ்சம் மொழிபெயர்த்து கொண்டு போவோமா? ரைட், அதுல பாருங்க, நீங்க தான் மொழிபெயர்க்கணும். ஹிவாயாத்து உமர் கசீரத்துன் சொல்லுங்க பாக்க. உமருடைய உமருக்கு அதிகமான பொழுதுபோக்குகள் உள்ளன என்று வராது. சரியா? உமருக்கு அதிகமானவை, அதாவது உமருக்கு அதிகமான பொழுதுபோக்குகள் உள்ளன என்று வரக்குள்ள எப்படி வரும் தெரியுமா? உமர் முதலாவது வரும். உமர் லஹு ஹிவாயாத்துன் கசீரத்துன். உமர் லஹு ஹிவாயாத்துன் கசீரத்துன் என்று வரக்குள்ளதான் உமருக்கு அதிகமான பொழுதுபோக்குகள் காணப்படுகின்றன என்று வருது. இங்க வந்து அப்படி அல்ல மகளிக்கிறது. ஹிவாயாத்து உமர், உமருடைய பொழுதுபோக்குகள் கசீரத்துன் அதிகமானவை. சரியா? மிஸ்லு அல் கராஅத்தி வர்ரஸ்மி வல் முராசலா. உதாரணமாக வாசித்தல், சித்திரம் வரைதல். உதாரணமாக வாசித்தல், சித்திரம் வரைதல், கடித தொடர்பு வைத்திருத்தல் போன்றவை ஆகும். ஓகே. யக்ரஉ உமர் ஃபி அவ்காத்தில் ஃபராகி அல் குதுப வல் மஜல்லாத். ஓகே, அல் குதுப வல் மஜல்லாத் அதை சேர்த்து மொழி பெறுங்க. யக்ரஉ உமர் ஃபி அவ்காத்தில் ஃபராகி அல் குதுப. அவ்காத்னா நேரங்கள், நேரங்கள்.
வக்துல் உமர் அம்மா. உமர் ஓய்வு நேரங்களிலே சஞ்சிகை புத்தகங்களையும் சஞ்சிகைகளையும் ஆ, வாசிக்கிறான். முஜல்லித் மஜல்லாத்தனா சஞ்சிகைகள், மேகசின்ஸ். ஓகே, சஞ்சிகைகள். ரைட். அப்போ ஓய்வு நேரங்களில் உமர் புத்தகங்களையும் சஞ்சிகைகளையும் வாசிக்கிறான் என்று வரும். ரைட். வஹுவ யஹுது மின் வாலிதிஹி ரியாலன் குல்ல யௌமின். அவன் ஒவ்வொரு நாளும் ம். தனது தந்தையிடமிருந்து ஒரு ரியாலை எடுக்கிறான். ரைட். அவன் ஒவ்வொரு நாளும் தனது தந்தையிடமிருந்து ஒரு ரியாலை எடுக்கிறான். ரைட். வயஸ்தரி கிதாபன் ஜதீதன் குல்ல உஸ்புஇன். ஒவ்வொரு வாரமும் புதிய புத்தகம் ஒவ்வொரு வாரம் புதிய புத்தகம் ஒன்றை வாங்குகிறான். வாங்குகிறான். ரைட். ஒவ்வொரு வாரமும் புதிய புத்தகம் ஒன்றை அவன் வாங்குகிறான். வஹுவல் ஆன் யம்லிகு மக்தபத்தன் கபீரத்தன் ஃபில் பைத். அவன் வீட்டில் தற்பொழுது பெரிய நூலகம் ஒன்றை அவன் சொந்தமாக வைத்திருக்கிறான் தற்போது. வீட்டிலே அவன் பெரியதொரு நூலகம் ஒன்றை தற்போது சொந்தமாக வைத்திருக்கிறான். மலக்க என்றா சொந்தமாக வைத்திருந்தான். மலக்க யம்லிகு. சரியா? வஹுவல் ஆன் யம்லிகு மக்தபத்தன் கபீரத்தன் ஃபில் பைத். தற்போது அவன் வீட்டிலே பெரியதொரு வாசியசாலையை சொந்தமாக வைத்திருக்கிறான் என்று வரும். ரைட். ஓகே. وفي أيام العطلة يرسم عمر الناس والحيوانات والأشجار. விடுமுறை நாளிலும் உமர் விடுமுறை நாட்களிலே மக்களையும் மிருகங்களையும் அவங்களையும் மரங்களையும் வரைகிறான். விடுமுறை நாட்களிலே, விடுமுறை நாளில் அல்ல, விடுமுறை நாட்களில. யௌமு நல்ல ஐயாம். எனவே அந்த ஐயாம் என்பது நாட்கள். விடுமுறை நாட்களிலே அவன் மனிதர்களையும் மிருகங்களையும் மரங்களையும் வரைகிறான். ரைட். வஹுவ யஹ்சுலு அலா ஜாயிஸத்தி ரஸ்மி தாயிமன் ஃபில் மദ്രஸா. அவன் பாடசாலையிலே எப்பொழுதும் வரைதலுக்கான பரிசிலை பெற்றுக் கொள்கிறான். வெரி குட். ஓகே. அவன் பாடசாலையில் எப்போதும் வரைதலுக்கான பரிசினை பெற்றுக்கொள்கிறான். யஹ்சுலு அலா பெற்றுக்கொள்கிறான். ஹசல அலா பெற்றுக்கொண்டான். ஹசல என்ற சொல் வந்தால் அலா என்ற ஹர்ஃபு ஜர் இடைச்சொல் வரும். சரியா? ஹசல அலா பெற்றுக்கொண்டான். ஹசலைட முதாரி தான் யஹ்சுலு பெற்றுக்கொள்கிறான். ஜாயிஸா என்ற கருத்து வந்து கிஃப்ட், பரிசு. சரியா? தாயிமன் என்ற கருத்து எப்போதும். அந்த சொற்கள் புதிய பரிச்சயம் இல்லாத சொற்கள். அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். வஸ்திகாவு உமர் கசீரூன். உமருடைய நண்பர்கள் உமருடைய நண்பர்கள் அதிகமானவர்களாக உள்ளனர். ரைட். யக்துபு லஹும் அர்-ரசாயில். அவர்களுக்கு அவன் கடிதத்தை எழுதினான். அவர்களுக்கு அவன் கடிதத்தையா கடிதங்களையா? கடிதங்களை எழுதுவான். கடிதங்களை எழுதுவான் அல்லது எழுதுகிறான். ரைட். வஹும் யக்துபூன லஹு ஐவன். அவர்களும் அவர்களும் அவனுக்கு எழுதுகிறார்கள். அவர்களும் அவனுக்கு எழுதுகிறார்கள். ரைட். ஃபில் உத்லத்தில் காதிமா சயஸூரு உமர் சதீகஹு இஸ்மாயில் ஃபி கத்தர். வரக்கூடிய விடுமுறையிலே அவனுடைய நண்பர் இஸ்மாயிலை கத்தாரிலே சந்திப்பார். ஓகே. வரக்கூடிய விடுமுறையிலேயே உமர் அவனுடைய நண்பன் இஸ்மாயிலை கத்தாரிலே சந்திப்பான். அல்லது இப்படி சொல்ல மேலும், வரக்கூடிய விடுமுறையில் கட்டாரில் உள்ள அவனுடைய நண்பன் இஸ்மாயிலை உமர் சந்திப்பான். அல்லது உமர் வரக்கூடிய விடுமுறையில் கட்டாரில் உள்ள அவனுடைய நண்பன் இஸ்மாயிலை சந்திப்பான். ரெண்டு மாதிரி ஓகே, பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. அப்ப நாங்க இந்த பாடத்தை போன கிழமை பார்த்தோம். ரைட். இதுல பயிற்சி, முதலாவது பயிற்சியை நாங்க பார்த்தோம். ரெண்டாவது பயிற்சியை பாருங்க. மா ஹிவாயாத்து உமர். மா ஹிவாயாத்து உமர். ஹிவாயத்துல் உமர் الرسم والمراسلة. ரைட். ஹிவாயாத்து உமர் அல் கிராஅத்து வர்ரஸ்மு வல் முராசலா. அல்லது ஹிவாயாத்துஹு என்னுதோ மேலுமனா ஹிவாயாத்துஹு அல் கிராஅத்து வர்ரஸ்மு வல் முராசலா. ரைட். மதா யக்ரஉ உமர் அல் குதுப வல் மஜல்லாத். يقرأ عمر في أوقات الفراغ. يقرأ عمر الكتب والمجلات في أوقات الفراغ. right. يقرأ عمر الكتب والمجلات في أوقات الفراغ. right.
கம் ரியாலன் யஹுது மின் வாலிதிஹி குல்ல யௌமின். கம் என்றா கருத்து என்ன? கம் என்றா எத்தனை எத்தனை. அப்ப கம் ரியாலன் என்றா எத்தனை ரியால்களை. ஏன்னா யஹுது அவன் எடுக்கிறான், மின் வாலிதிஹி அவனுடைய தந்தையிடமிருந்து, குல்ல யௌமின் ஒவ்வொரு நாளும். என்ன விட? يأخذ من والده كل يوم ريالا. யஹுது மின் வாலிதிஹி குல்ல யௌமின் ரியாலன். சரியா? Right. சரி. ரைட். மாதா யஷ்தரி குல்ல உஸ்பூஇன். சொல்லுங்க பார்க்க. மாதா யஷ்தரி குல்ல உஸ்பூஇன். ஒவ்வொரு يشتري வாரம். كتابا جديدا كل أسبوع. வெரி குட், வெரி குட். ஓகே. யஷ்தரி கிதாபன் ஜதீதன் குல்ல உஸ்பூஇன். ஒவ்வொரு வாரமும் அவன் என்ன வாங்குகிறான்? யஷ்தரி கிதாபன் ஜதீதன் குல்ல உஸ்பூஇன். ரைட். மாதா யம்லிகு உமர். يملك عمر مكتبة كبيرة في البيت. ஓகே. யம்லிகு உமர் மக்தபத்தன் கபீரத்தன் ஃபில் பைத். வீட்டிலே பெரியதொரு நூலகத்தை உமர் வைத்திருக்கிறான், சொந்தமாக வைத்திருக்கிறான். மாதா சயஃஅலு ஃபில் உத்லத்தில் காதிமா. سيزور عمر صديقه إسماعيل في قطر. سيزور عمر صديقه إسماعيل في قطر. நாங்க திருப்ப சயஃஅலுன்னு சொல்ல விடையில கொண்டு வர இல்ல, கொண்டு வரப்படாத. ரைட். நான் அதை ஒழுங்கு விளங்கப்படுத்திக்கிறேன். இதையும் நாங்க பார்த்தோம்னா போன கிழமை பார்த்தோம். ரைட். இது பார்த்தோமா? ரைட். ஓகே. பாருங்க. உமர் யஷ்தரி கிதாபன் ஜதீதன் குல்ல உஸ்பூஇன். அது எங்கட பாடத்துல வாரது. ரைட். உமர் ஒவ்வொரு வாரமும். இந்த சொற்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணுமா? உஸ்பூ, யௌம், ஷஹர், சனா. அப்ப குல்ல உஸ்பூஇன்னா ஒவ்வொரு வாரமும் என்று வரும். ஒவ்வொரு வாரத்திலும். அப்ப உமர் ஒவ்வொரு வாரமும் புதியதொரு புத்தகத்தை வாங்குகிறான். அப்ப புத்தகத்துக்கு பதிலாக ஹகீபா என்ற சொல் தரப்பட்டிருக்குது. அப்ப ஹகீபா என்பது பெண்பால் சொல், முஅன்னஸ். எனவே ஜதீத் என்பது ஜதீதா வாக மாறும். அப்ப உமர் யஷ்தரி ஹகீபத்தன் ஜதீதத்தன் குல்ல உஸ்பூஇன். உமர் ஒவ்வொரு வாரமும் புதியதொரு பையை வாங்குகிறான். சரியா? அப்ப உஸ்பூ என்ற சொல்லு பதிலாக நாங்க ஷஹர் என்ற சொல்ல போட்டு பயன்படுத்துறோம். இப்ப குல்ல ஷஹர் என்ற ஒவ்வொரு மாதமும், குல்ல உஸ்பூஇன் ஒவ்வொரு வாரமும், குல்ல சனத்தின் ஒவ்வொரு வருடமும், குல்ல யௌமின் ஒவ்வொரு நாளும், குல்ல சபாஹின் ஒவ்வொரு காலை பொழுதிலும், குல்ல மசாயின் ஒவ்வொரு மாலை பொழுதிலும், குல்ல லைலின் ஒவ்வொரு இரவிலும். ரைட். அப்படி எங்களுக்கு அந்த பிரயோகத்தை பயன்படுத்தியலும் ஒருமையில வருது. ஒரு வாரமும் ஒருமை. உஸ்பு என்பது ஒருமை. பன்மை என்ன? யாரு தெரியும் பன்மை சொல்? உஸ்பு என்ற சொல்லுடைய பன்மை சொல் சொல்லுங்க, சத்தமா சொல்லணும். அசாபிஉ. சரியா? உஸ்புஉன் அசாபிஉ. அசாபிஉ. சரியா? வாரங்கள். உஸ்புஉன் அசாபிஉ வாரங்கள். ரைட். ஓகே. இப்ப நாங்க பயிற்சியை பார்ப்போம். ரைட். பாருங்க. களம். களம் என்ற சொல்ல பயன்படுத்தி சொல்லுங்க பார்க்க. உமர் யஷ்தரி. عمر يشتري قلما جديدا كل شهر. உமர் யஷ்தரி கலமன் ஜதீதன் குல்ல ஷஹரின். ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும். குல்ல ஷஹர் தானே, ஒவ்வொரு மாதமும் உமர் புதியதொரு பேனையை வாங்குகிறார். அப்ப எங்களுக்கு சொல்லணும். அனா அஷ்தரி, அனா அஷ்தரி கலமன் ஜதீதன் குல்ல உஸ்பூஇன் அல்லது குல்ல ஷஹரின். சில நேரம் ஒவ்வொரு நாளும் வாங்குறாக்களும் இருக்குது. அது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு நோய் உண்டு மாதிரி. எப்ப பார்த்தாலும் பேனை வாங்குறது தான் அவங்களோட வேலை. அப்ப சொல்லலாம் என்ன, அனா அஷ்தரி கலமன் ஜதீதன் குல்ல யௌமின். அந்த மாதிரி பயன்படுத்தலுமா இருக்கணும். ரைட். யோம். இப்ப சொல்லுங்க. உமர் யஷ்தரி குல்ல யௌமின். கலமன் ஜதீதன் குல்ல யௌமின். சாஅ. சாஅ
சாஅத்தன் ஜதீதத்தைன் ஜதீதத்தன் என்று வருமா? குல்ல யௌமின். உமர் யஷ்தரி சாஅத்தன் ஜதீதத்தன் குல்ல யௌமின். ரைட். சாஅன்ற கருத்து என்ன? கைக்கடிகாரம். கை கடிகாரம். ரைட், ஓகே. சனா சொல்லுங்க. உமர் யஷ்தரி சாஅத்தன் ஜதீதத்தன் குல்ல சனத். உமர் யஷ்தரி சாஅத்தன் ஜதீதத்தன் குல்ல சனத்தின். சனாண்டா வருடம். ஓகே. சய்யாரா. உமர் யஷ்தரி சய்யாரத்தன் ஜதீதத்தன் குல்ல சனத். சய்யாரத்தன். ரைட், வெரி குட். பெண்பால் இருக்கிற, எனவே நாங்க பெண்பால் தான் ஜதீதத்தன் என்று சொல்லையும் எழுதணும். உமர் யஷ்தரி சய்யாரத்தன் ஜதீதத்தன் குல்ல சனத்தின். கிதாப். உமர் யஷ்தரி கிதாபன் ஜதீதன் குல்ல யௌமின். கிதாபன் ஜதீதன் குல்ல குல்ல சனத்தின். சனத்தின். சரியா? அப்புறம் உஸ்பு. உமர் யஷ்தரி கிதாபன் ஜதீதன் குல்ல உஸ்புஇன். குல்ல உஸ்புஇன். ரைட், ஓகே. ரைட், இதை சொல்லுங்க பார்க்க. இதுவும் நாங்க செஞ்சு கொடுத்தா வர சொன்னோம். கசீரூன் கசீரத்துன் கபீரன் ரியாலன் ஹகீபா. ரைட். குதுபு அஹி கசீரத்தன். கசீரத்துன். ஓகே. குதுபு அஹி. குதுப் என்பது கிதாபுடைய பன்மைய சொல். என்ன? ஜம்உ. கிதாபண்டா புத்தகம், குதுபண்டா புத்தகங்கள். அப்ப குதுபு அஹி என்னுடைய சகோதரனின் புத்தகங்கள் கசீரத்துன் அதிகமாக உள்ளன. என்ன? குதுப் வந்து அஹ்ரிணை பன்மை சொல். அஹ்ரிணை பன்மை சொல். அஹ்ரிணை பன்மையில வரக்கொள்ள நாங்க சிஃபத். சிஃபத் என்பது அடைமொழின்னு நாங்க சொல்ற அடைமொழி எழுதக்கொள்ள ஒருமையில தான் எழுதுறது. குல்லு ஜம்இன் முஅன்னஸ் என்ற ஒரு விதி ஒன்று இருக்குது. அனைத்து அஹ்ரிணை பன்மை சொற்களும் ஒருமை பெண்பாலாகும் என்ற ஒரு விதி ஒன்று இருக்குது அரபு மொழியில. அனைத்து அஹ்ரிணை பன்மை சொற்களும் ஒருமை பெண்பாலாகும். இப்ப கிதாப் அதோட பன்மை சொல் குத்துப். குத்துப் என்பது ஒரு பன்மை சொல். அப்ப அனைத்து அஹ்ரிணை பன்மை சொற்களும் ஒருமை பெண்பால். இப்ப கசீரத்துன் என்பது ஒருமை பெண்பாலாக வந்திருக்குது. இப்ப அந்த விதியை நாங்க மறக்காம ஞாபகத்துல வச்சுக்கணும். கசீரத்தன் தானே வரும். அப்படித்தான் வரும். இப்ப அல் அக்லாமு கசீரத்துன் பேனைகள் அதிகமாக உள்ளன. அல் மதாரிசு கசீரத்துன் பாடசாலைகள் அதிகமாக உள்ளன. அப்ப அல் அக்லாம், அல் மதாரிஸ், அல் அஸ்தார், இதெல்லாம் அஹ்ரிணை பன்மை சொற்கள் தானே. இவ்வாறு வரக்கொள்ள கசீரத்துன் 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 உதாரணமா நாங்க சொல்றது. இது மாதிரி ஜதீதத்துனண்டோ அல்லது சகீரத்துனண்டோ அப்படி எழுதலாம். அப்ப ஒருமையில வரும். ரைட். இப்ப குத்துபு அஹி கசீரத்துன் என்னுடைய சகோதரனின் புத்தகங்கள் அதிகமாக உள்ளன. ரைட், வெரி குட். அடுத்த மரியம் தஹுது ரியாலன் மின் வாலிதி. ரியாலன் மின் வாலிதத்திஹா. வாலிதத்திஹாண்டா யாரு? அவளுடைய தந்தை அல்ல, தாய். தாய் தாய். வாலிதுன் என்றா தந்தை, வாலிதத்துன் என்ற கருத்து தாய். ரைட். அப்ப மரியம் தஹுது ரியாலன் மின் வாலிதத்திஹா. மரியம் தன்னுடைய தாயிடமிருந்து ஒரு ரியாலை எடுக்கிறாள், பெற்றுக்கொள்கிறாள். ரைட். அஸ்திகாவு ஹசன் அங்கதான் கசீரூன் என்று வரும். ரைட். வாலிதி யஸ்தரி. வாலிதி யஸ்தரி குல்ல சனா. ஹகீபத்தன் குல்ல சனா. வாலிதி யஸ்தரி ஹகீபத்தன் குல்ல சனா. ஒவ்வொரு வருடமும் என்னுடைய தந்தை ஒரு பையை வாங்குகிறார். அம்லிகு கலமன் கபீரன் ஃபில் பைத். அம்லிகு கலமன் கபீரன் ஃபில் பைத். வீட்டிலே எனக்கு பெரியதொரு பேனை உள்ளது, அல்லது நான் ஒரு பெரியதொரு பேனையை நான் வீட்டில் வைத்திருக்கிறேன், சொந்தமாக வைத்திருக்கிறேன் என்று வரும். ரைட். அந்த பயிற்சி ஓகே. ரைட். இப்ப இந்த பயிற்சி தான் ஆக முக்கியமான ஒரு பயிற்சி உண்டு. என்ன? ஃபாத்திமா அர்-ரசாயில் அவ்காத் தக்துபு அல் ஃபராக் ஃபி. ரைட். சொல்லுங்க பார்க்க. முதலாவது சொல் என்ன வார? இரண்டாவது சொல் என்ன வார? தக்துபு ஃபாத்திமா தக்துபு ஃபாத்திமா في أوقات الفراغ. ரைட். الرسائل في أوقات الفراغ. இப்படியா வாரது? சரியா? இப்படி எழுதுனா சரியா? தக்துபு ஃபாத்திமா. நான் உங்களுக்கு வளமையா சொல்லித்தரேன். இந்த பயிற்சியில வந்து நீங்க முதலாவதாக எழுத வேண்டிய பகுதி என்னன்னு கேட்டா வினைச்சொல். தக்துபு எழுதுகிறாள். அப்புறம் யார் எழுதுற? ஃபாத்திமா. ஃபாத்திமா எழுதுகிறாள். அர்-ரசாயில கடிதங்களை
எப்ப ஃபி அவுகாத்தில் ஃபராக், ஓய்வு நேரங்களில். அப்ப ஓய்வு நேரங்களில் ஃபாத்திமா கடிதங்களை எழுதுகிறாள். ரைட், ஓகே. ரெண்டாவது சொல்லுங்க. யஹூது அஹ்மத் يأخذ أحمد رجالا كل ஓகே, யஹூது எடுக்கிறார் அஹ்மத். யார் எடுக்கிறார்? அஹ்மத். ரியாலன் من أمه மின் அம்மிஹி குல் குல்ல யௌமின். குல்ல யௌமின். ஓகே, வெரி குட். ரைட், யஹூது அஹ்மத் மின் அம்மிஹி ரியாலன் குல்ல யௌமின். ஒவ்வொரு நாளும், குல்ல யௌமன்னா ஒவ்வொரு நாளும் அஹ்மத் தன்னுடைய சாச்சாவிடமிருந்து அல்லது பெரியப்பா சரியா, சாச்சாவிடமிருந்து ஒரு ரியாலை எடுக்கிறான். ரைட், ஓகே. அடுத்த ஷஹர், இதுக்கு சொல்லுங்க. மூணாவது يشتري المدير முதலாவது வினைச்சொல் எழுதுறேன்னா யஸ்தரி வாங்குகிறான் அல்லது வாங்குகிறார். அல் முதீர் அது வாங்குகிறார். எதை வாங்குறாரு? ஹகீபத்தன். முதலாவது ஹகீபா. ரைட், ஹகீபத்தன் ஒரு பையை வாங்குகிறார். அந்த பை எப்படியானது? ஜதீதா. வெரி குட். யஸ்தரி அல் முதீர் ஹகீபத்தன் ஜதீதத்தன். அதிபர் புதியதொரு பையை வாங்குகிறார். எப்ப? குல்ல ஷஹரின், ஒவ்வொரு மாதமும். குல்ல ஷஹரின் என்ற கருத்து ஒவ்வொரு மாதமும். யஸ்தரி அல் முதீர் ஹகீபத்தன் ஜதீதத்தன் குல்ல ஷஹரின், ஒவ்வொரு மாதமும் புதியதொரு பையை அதிபர் வாங்குகிறார். ரைட், நாலாவது சொல்லுங்க பார்க்க. நாலாவது تحصل على سميرة في جائزة தஹ்சுலு அலா சமீரா. ஓகே, நாங்க பார்ப்போம். அத அப்படியே மகள் நீங்க எழுதிக்கிற எழுதிக்கிற தஹ்சுலு سميرة அலா تحصل அப்படித்தான் வரணும். இப்ப ரைட், வெரி குட். நீங்க யோசிச்சதுல பிழை ஒன்றும் இல்லை. அதாவது வினை சொல்லத்தான் நாங்க முதல் எழுதணும் என்று சொன்னதால நீங்க தஹ்சுலு அலான்றத ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதிக்கிறீங்க. ரைட், ஓகே. ஆனா அப்படி வராது. இந்த இடத்துல சமீரா தான் முதலாவது சொல்லாக வரும். ஏண்டா ஹசல யஹ்சுலு வண்டா பெற்றுக்கொண்டான், அதுதானே கருத்து. தஹ்சுலு பெற்றுக்கொள்கிறாள். எதை பெற்றுக்கொள்கிறாள் என்பதற்கு முன்னுக்காகதான் நாங்க அலா என்றதை போடுறது. எதை பெற்றுக்கொள்ற? இப்ப இங்க தஹ்சுலு அலா சமீராண்டா, சமீராவை பெற்றுக்கொள்ற என்ற கருத்துலதான் வரும். சமீராவை நீ பெற்றுக்கொள்கிறாய் என்ன கருத்துல வரும். அது பொருத்தம் இல்லதானே. அப்ப நீங்க சமீராவை பின்னு கொண்டு வர இயலாது. சமீராவை நீங்க எழுத எங்க சொன்னா முதலாவது எழுதணும். எப்படி எழுதுற? சமீரா. இப்ப விளங்கினா அவளுக்கு. சமீரா தஹ்சுலு அலா. தஹ்சுலு அலா எதை பெற்றுக்கொள்கிறாள்? அடுத்து சொல்லுங்க. ஜாயிஸத்தி النظافة அந்நலாஃபத்தி مدرسة ஃபில் மதரஸா. வெரி குட், ஓகே. சமீரா தஹ்சுலு அலா. இப்ப விளங்கினா எதை பெற்றுக்கொள்றது முன்னுக்காலதான் அலா என்றதை நாங்க பயன்படுத்துறோம். அப்ப சமீரா தஹ்சுலு அலா ஜாயிஸத்தின் நலாஃபா ஃபில் மதரஸா. பாடசாலையில் சுத்தத்துக்கான பரிசிலை சமீரா பெற்றுக்கொள்கிறாள் என்று வரும். சரியா? ரைட். அடுத்த பாருங்க. அடுத்த எப்படி வரும்? சஅஸூரு இசாக் சஅஸூரு இசாக் பாப்போம். அப்படித்தான் வரணும்னா في الشهر القادم. இதுல வர இடையில சதீக்கி என்ன சொல் வரும். சரியா? சதீக்கி அழிச்சிட்டு தான் இருக்கா. சஅஸூரு நான் சந்திப்பேன். சதீகி இஸ்ஹாக் என்னுடைய நண்பன் இஸ்ஹாக்கை. அப்படித்தான் வரும். சரியா? சஅஸூரு சதீகி இஸ்ஹாக் எங்க சந்திப்பேன்? எப்ப சந்திப்பேன்? في الشهر القادم. ஷஹரில் காதிம். அப்படியான கருத்து என்ன? வருகின்ற அடுத்து வருகின்ற மாதத்திலே என்னுடைய நண்பன் இஸ்ஹாக்கை நான் சந்திப்பேன். வெரி குட். சஅஸூரு சதீகி இஸ்ஹாக் ஃபி ஷஹரில் காதிம். சரி, ஓகே. விளங்கினா எல்லாருக்கும்? ரைட். இப்ப இது நாங்க பார்க்கல, இதை பார்த்துட்டே போவோம். ரைட், இதுல உதாரணமா தந்திக்கிறாங்க.
ஹும் யக்துபூன லஹு ஐதான், அவர்களும் அவனுக்கு எழுதுகிறார்கள் அல்லது எழுதுகின்றார்கள் என்று பார்த்தோம். இப்ப ஹிய என்ற சொல் வந்தால் அந்த லமீரை நாங்க எப்படி மாத்துற, அதான் இந்த பயிற்சி. இப்ப ஹும் யக்துபூன ஹிய என்று எழுதுற இல்ல, யக்துபூன லஹிய என்று எழுதுறோம் இல்ல, யக்துபூன லஹா. சரியா? அப்ப ஹர்ஃபு ஜர்ரோட ஹிய என்ற சொல் இணைந்து வரக்கொள்ள லஹா, இந்த ஹா என்றதான் வரும். சரியா? ஹா. ஹும் யக்துபூன லஹா ஐதான், அவர்களும் அவளுக்கு எழுதுகின்றார்கள் என்று வரும். ரைட். இப்ப அந்த வந்தா எப்படி மாறியா? ஹும் هم يكتبون لكم أيضا. ஹும் யக்துபூன லக ஐதான், லக உனக்கு. அந்த என்று வந்தால் க தான் வரும். ஹும் யக்துபூன லக ஐதான், அவர்களும் உனக்கு எழுதுகிறார்கள். அந்த என்று வந்தா هم يكتبون لك أيضا. லக்கி, ஹும் யக்துபூன லக்கி ஐதான். ரைட். அன என்று வந்தா هم يكتبون لي أيضا. லீ என்று தான் வரும். அணி என்றெல்லாம் எழுதுறில்ல, லீய. சரியா? ஹும் யக்துபூன லீ ஐதான், அவர்களும் எனக்கு எழுதுகின்றார்கள். சரியா? அல்லது எனக்கும் அவர்கள் எழுதுகின்றார்கள் அப்படி சொல்ல மேலும். ஹும் யக்துபூன லீ ஐதான். ஹுமாண்டு வந்தா هم يكتبون لهما أيضا. ஹுமா ஹுமாவே தான். ஹும் யக்துபூன லஹுமா ஐதான். ஹும் வந்தா هم يكتبون لهم أيضا. ரைட், வெரி குட். ஹுன்ன هم يكتبون لهن أيضا. ரைட். அப்ப ஹுமா ஹும் ஹுன்ன இது ஒன்றும் மாறி இல்லை. பாருங்க, ஹுமா லஹுமா, ஹும் லஹும், ஹுன்ன லஹுன்ன அப்படித்தான் வந்துக்கிற. சரியா? இந்த ஹும் சில நேரம் ஹிம் என்று வரும். இப்ப நாங்க உதாரணமாக சூரத்துல் ஃபீல் படிக்கிற நேரம் அலைஹிம் என்று வந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. சரியா? ரைட். அப்ப ஹும் ஹிம் என்று மாறும். மற்றபடி இப்ப ஹூ என்று வர்றது ஹூ என்று வர மாதிரி, ஹி என்று வர்றது ஹா என்று வர மாதிரி இங்க அப்படி பெரிய சேஞ்ச் ஒன்று இல்லை. ரைட். நஹ்னு என்று வரக்கொள்ள ஹும் هم يكتبون لنا. ஹும் யக்துபூன லனா ஐதான், லனா என்று வருமா. ஹூ என்று வந்தால் ஹும் யக்துபூன லஹு ஐதான் என்று வரும். சரி, ஓகே, ரைட். அடுத்தது இந்த பயிற்சி நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். இந்த பயிற்சியா நீங்க உங்களுக்கிட்ட கேட்கிற கேள்விகள். சரியா? அப்ப நீங்களாகத்தான் என்ன செய்யணும், விட எழுதணும். ரைட். ரைட். நீங்க இதுக்கு விட செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஆமாம் சார். இதற்கான விடையை பொறுத்த மட்டும் இல்ல, இது நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதியிருப்பீங்க. சரியா? அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க எழுதின விடைகளை வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படியாண்டு செஞ்சிருப்பீங்க. ஆனா வளமையா அனுப்புற ஒரு அழிக்கிறீங்கள. சரியா? அவர் அல்லாம மற்றவங்க இனி நானும் வளமையா சொல்றதுதான், நீங்களும் வளமையா கேட்டுக்கொண்டு போறதுதான். விட வாரம் இல்லை, நானும் சொல்லிட்டு போறேன். இனி ஏழுமா இருந்தா இந்த பயிற்சி. இப்ப ஹல் அந்த முதாரிஸ் அண்டு கேட்டால் நீங்க ஒருத்தர் எழுதியிருப்பீங்க நான் ஆனா முதாரிஸ் அண்டு, இன்னொருத்தர் எழுதிருப்பீங்க லா ஆனா தாலிபத்துன் என்று எழுதியிருப்பீங்க. சரியா? உதாரணமாக ஐன ததுருசு, அப்ப ஒருத்தர் எழுதியிருப்பீங்க அதுருசு ஃபில் ஜாமியா, அதுருசு ஃபில் மദ്രസா, அதுருசு ஃபில் குல்லியா, அல்லது அவனோட மதரசான பேரையா நீங்க எழுதியிருப்பீங்க. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, இந்த கேள்விகளுக்கான விடைய இந்த உங்களோட ஸ்கிரீன்ல ஷேர் ஆகிக்கிற இந்த நம்பர் இருக்கிறதானே, இந்த நம்பருக்கு நீங்க எழுதிக்கிற விடைகளை கொஞ்சம் அனுப்புங்க. சரியா? ரைட். நான் அனுப்புறதெல்லாம் பாக்குறேன் இல்ல, நான் டைம் கிடைக்கிற மாதிரி நான் பாக்குறேன். சரியா? ரைட், ஓகே. அப்ப இந்த கேள்விகளுக்கு விடைகளை செஞ்சு அனுப்புங்க. சரியா? ரைட். இதுவும் அப்படித்தான், இதையும் நாங்க செஞ்சு அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். அக்மல் இதையும் நீங்க செஞ்சிருப்பீங்க தானே, செஞ்சத்தை போட்டோன்னு பிடிச்சி அனுப்பினா போதும். அது அனுப்பிக்கிறேன். ரைட், நான் பாக்குறேன் மகன். சரி, ஓகே, ரைட். அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இன்னும் ஒரு 2 பாடங்களை படிப்போம். சரியா? படிச்சா தானே உங்களுக்கு அடுத்த வகுப்பு வரக்குள்ள பயிற்சிகள் செஞ்சு கொண்டு வரலாம். ஏன்னா
ரைட். எனவே நாங்க இந்த பாடத்தை நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு படிப்போம். ரைட். இது கஷ்டம் இல்லை. இப்போ நாங்க தொடர்ந்து பார்த்து வாரத்தால எங்களுக்கு இதெல்லாம் இப்ப லேசா இருக்குது. ரைட். உங்களுக்கு முதலாவது நான் சந்தர்ப்பம் தரவா, நீங்க வாசிச்சு மொழிபெயர்க்கிறா, இல்லாட்டி நான் வாசிச்சு மொழிபெயர்க்கட்டா? வாய்ப்பா வாசிச்சு மொழிபெயருங்க. ம். دخل التلميذ المكتبة ம். மாணவன் வாசியசாலைக்கு நுழைந்தான். சும்மா பின்னர் ஜலச அலல் குருசியே கதிரையின் மீது அமர்ந்தான். பத்தனாவல கிதாபல் லொகத்தில் அரபியத்தி அரபு மொழி கித்தாபை எடுத்தான். கரஅ கலீலன் சற்று வாசித்து சும்மா பின்னர் ஹரஜ மினல் மக்தபதி வாசியசாலையிலிருந்து வெளியேறினான். பரகிப தர்ராஜதஹு அவரது சைக்கிளில் ஏறி வதஹப இலல் பேத்தி வீட்டிற்கு சென்றான். வசல இலல் பேத்தி சரியன் வீட்டிற்கு அவசரமாக சென்றடைந்தான். ஃபதஹல் பாப கதவை திறந்து வதஹப இலா வாலிததிஹி ஃபில் மத்பஹி சமையலறையில் இருக்கின்ற அவரது ம். தாயின்பால் சென்றார். ம். ஃபக்கால லஹா அவளுக்கு கூறினான். மஸா உல் கைர் ம். காலை நலவுகள். காலை சும்ம மனிதர்கள். ம். சும்ம சஅலஹா பின்னர் அவளிடம் கேட்டான். ம். ஹல் ஹல் அல் அஷா உஜாஹிதுன் ம். இரவு உணவு தயாரா? காலத் லஹு அவனுக்கு அவள் கூறினாள். நஅம் ஆம். கால லஹா ம். அவளுக்கு அவன் கூறினான். சஉஸல்லில் இஷாஅ இஷாவை நான் தொழுவேன். சும்ம பின்னர் ம். அஹ்துருல் உணவுக்கு நான் சமூகம் அளிப்பேன். இரவு உணவுக்கு சமூகம் அளிப்பேன். அஷான்னா இரவு உணவு. ரைட். ஓகே. ஹைர். பாரக்கல்லாஹ் ஃபீக். பாருங்க. தஹலத்தில் மீது அல் மக்தபத மாணவன் வாசியசாலைக்குள் நுழைந்தான். தஹலத்தில் மீது அல் மக்தபத இதுக்கு நான் வாசியசாலைக்குள் நுழைந்தான் என்றதுக்கு இலா என்ற ஹர்ஃபுஜர் நாங்க பயன்படுத்துறது இல்லை. தமிழ்ல மொழிபெயர்க்கல மாணவன் வாசியசாலைக்குள் நுழைந்தான் என்று தான் சொல்றோம். ஆனா ஒரு நாளும் நாங்க என்ன செய்யறதில்ல, அரபால் எழுதக்கொள்ள இலா என்ற அந்த ஹர்ஃபுஜரை பயன்படுத்துறது கூடாத. ரைட். ஓகே. அப்ப தஹலத்தில் மீது வல் மக்தபத மாணவன் வாசியசாலைக்குள் நுழைந்தான். சும்ம ஜலச அலல் குர்சியி பிறகு அவன் கதிரையின் மீது அமர்ந்தான். ரைட். வதனாவல கிதாபல் லுகத்தில் அரபிய்யா அவன் அரபு மொழி புத்தகத்தை எடுத்தான். எடுத்தான் வார கரா கலீலன் சற்று நேரம் வாசித்தான். சும்ம ஹரஜ மினல் மக்தபா பிறகு வாசியசாலையிலிருந்து வெளியேறினான். வரகிப தர்ராஜதஹு மேலும் அவனுடைய தர்ராஜான கருத்து என்ன? சைக்கிள். அவனுடைய சைக்கிளில் அவன் ஏறி வதஹப இலல் பைத் வீட்டுக்கு சென்றான். சரியா? வசல இலல் பைத் சரியன் விரைவாக வீட்டை வந்தடைந்தான் அல்லது வீட்டுக்கு வந்தடைந்தான். ஃபதஹல் பாப கதவை திறந்தான். வதஹப இலா வாலிததிஹி ஃபில் மத்பஹ் சமையல் அறையில் உள்ள தன்னுடைய தாயிடம் அவன் சென்று வகால லஹா அவளுக்கு சொன்னான். மஸா உல் ஹைர் மாலை வந்தனங்கள். சும்ம சஅலஹா பிறகு அவளிடம் கேட்டால் ஹலில் அஷாவு ஜாஹிஸ் இரவுணவு தயாராக உள்ளதா? காலத் லஹு அவனுக்கு சொன்னால் நாம் ஆம். கால லஹா அவளுக்கு அவன் சொன்னான். சௌசல்லி அல் இஷாஅ நான் இஷா தொழுது விட்டு சும்ம அஹ்லுரு பிறகு நான் சமூகம் அளிப்பேன். ரைட். சௌசல்லி அல் இஷா நான் இஷாவை தொழுவேன். சும்ம பிறகு அஹ்லுரு லில் அஷாஇ நான் இரவுணவுக்கு சமூகம் அளிப்பேன். அவ்வளவு பாடம் வழங்கினா இது சின்னொரு உரைநடை தான். இந்த உரைநடை அல்ல, சின்னொரு என்ன சொல்றது பராகிராஃப், 2 சின்ன பராகிராஃப். கொஞ்சம் பாருங்க, விலங்கலாட்டு கேளுங்க பார்க்க.
சார் சும்மா சாலஹாண்டா அர்த்தம் என்ன? சும்மா சாலஹாண்டா பிறகு எங்க சும்மேண்டா பிறகு சஅலஹா சஅலண்டா வினவினான் சரியா ஹாண்டா அவளிடம் சும்ம சாலஹா பிறகு அவளிடம் வினவினான் அவளிடம் என்ன கருத்துல வரும் சரியா ரைட் உனக்குதானே டவுட் எதுவும் மீக்குறா இல்ல சார். இல்லையா சரி ஓகே ரைட் ரைட் அப்ப அஜிப் ஐன தகலத்தின் மீது இதை செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் அதே போல சில் பைனல் கலிமாத் அல் முலாத்தா எதிர்கருத்து சொற்களுக்கு இடையே இணைக்குக அப்ப நீங்க இதை இணைக்கிற ஒரு பயிற்சி லேசிதான் பார்த்துடுவோமே கசீர் எதிர்த்து கருத்துண்டா கசீரண்டா அதிகமானது கலீலண்டா கொஞ்சம் சரியா ஃபதஹ அக்லக ஃபதஹ திறந்தான் அக்லக மூடினான் ஜதீத் கதீம் ஜதீதன்னா புதியது கதீமன்னா பழையது அஜாப சால அஜாப என்ற விடையளித்தான் சால என்ற கருத்து வினவினான் அதே மாதிரி இந்த பயிற்சியை பாருங்களேன் சரி அந்த வித்தியாசமான சொல்லி கீழால கோடடிக்கிறது தான் ததக்கர அகத யஸ்தஇது ரன் சொல்லுங்க பாக்க என்ன சொல் வரும் ததக்கர அகத யஸ்தஇது ரன் யஸ்தஇது ஏன் அந்த சொல் வித்தியாசமா விளங்குது உங்களுக்கு முலாரி நிகழ்காலத்துல வந்திருக்குது முலாரியாக வந்திருக்குது ததக்கர ஃபிஅலுன் மாலின் சரியா அகத ஃபிஅலுன் மாலின் ரன்ன ஃபிஅலுன் மாலின் இறந்த கால வினைச்சொல் ஆனா யஸ்தஇது ரன்ன விட்டாரஸ் மணி ஒலித்தது மணி அடித்தது பெல் அடிக்கிற ரன்ன சரியா ரைட் அப்ப ததக்கர என்ன நினைவு கூர்ந்தான் ஞாபகப்படுத்தி பார்த்தான் அகத என்றா எடுத்தான் எஸ்ஐதுனா தயாராகிறான் எனவே எஸ்ஐது என்ற சொல் தான் வரும் ரைட் அது மாதிரி ரெண்டாவது யுசாஃபிரு யஃபலு யஃபமு குல் குல் ஏன் குல் வரும் அது அம்ரு வெரி குட் அம்ரண்டா ஒரு ஏவல் வினை சொல்லாக இருக்குது யுசாஃபிரு என்றா பயணம் செய்கிறான் யஃபலு மனநமிடுகிறான் அல்லது பாதுகாக்கிறான் யஃபமு விளங்குகிறான் குல்லண்டா கூறு அது ஒரு ஏவல் வினை சொல் குல் அக்லிக் சஅல அஜிப் சஅல என்ன காரணம் என்ன வினா வாக்கியமா வந்திருக்குது மற்றதெல்லாம் ஏவல் வாக்கியமா வந்திருக்கு ஏவலாக வந்திருக்குது ஏவல் வாக்கியம் ஏவல் சொல்லாக இருக்குது ஹுஸ் எடு அகலிக் மூடு அஜிப் விடையளி சால என்றா வினவினா எனவே சால என்ற சொல் தான் வரும் ரைட் ஓகே அடுத்த பாருங்க ரைட் இது இந்த பயிற்சியை நீங்க செஞ்சு கொண்டு வாங்க என்னண்டா தில்மீத் என்ற சொல்லு பதிலாக நீங்க தில்மீதா பெண்பாலு மாத்திர அவ்வளவுதான் வழங்கினா அவளுக்கு இந்த தில்மீத் என்ற சொல்ல இப்ப தில்மீதா என்று போட்டா எப்படி மாறும்ன்றது உங்களுக்கு தெரியும் அது மாதிரி வாலிதிஹி அண்டிகிறத வாலிதிஹியாண்டு வரும் ரைட் அத தில்மீதண்டா மாணவன் தானே அப்ப மா வாலிதிஹி என்று வார தில்மீதாண்டா மாணவி எனவே மா வாலிதிஹா என்று வார உதாரணமா தந்திக்கிறேன் இப்ப மேல் இருக்கிற பாடத்தை நீங்க என்ன செய்யணும் முழுமையாக பெண்பாலு மாத்தணும் சரியா முழுமையாக பெண்பாலு மாத்துறதுதான் அந்த பயிற்சி ஒரு நல்ல ஒரு பயிற்சி கட்டாயமா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் ரைட் ரைட் இதையும் செய்யுங்களா ஃபாத்திமா ஹசுலத் அல்ல ஹசலத்த அல அன்னல்லாஃபா லேசான பயிற்சி தான் நான் செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் இதையும் செய்யுங்கோ ரைட் ஓகே அதோட முடியுதா இல்ல ஓகே
ரைட். அப்ப நாங்க அல் கிஸ்முல் அவ்வல் அல் கிஸ்மு சானி என்று 2 பகுதிகளை முழுமையாக பார்த்துட்டோம். அல் கிஸ்மு சாலிஸ் நாங்க இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கிறது இருக்கிறோம். ரைட். அப்ப இன்னும் 3 கிஸ்முகள் இருக்குது. 3வது கிஸ்ம்ல ஃபிஸ்ஸஃபி அத்தாம் அல் உத்லா ஃபில் மദ്രஸா உம்மி அதோட முராஜா. சரியா? அப்ப இதுல நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கும் சில பகுதிகளை பார்த்துட்டு கிளாஸ் முடிப்போம். ரைட். இந்த ஹிவார செய்யுங்க பார்க்க. ரைட். 2 பேர் இல்ல, இதுல அலி அஹ்மத் பலர் சம்பந்தப்படுற அத்தலாமீத். ரைட். நான் தான் முதாரிஸ். ஓகே, நீங்க எல்லாரும் பதில் சொன்னா சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் وعليكم السلام. لماذا غبت أمس يا علي؟ ரைட். لماذا غبت أمس يا علي؟ علي. ذهبت علي. إلى المستشفى لأن والدي مريض. اوكي. ولماذا غبت أنت يا أحمد؟ ذهبت إلى المطار لأن والدتي مسافر. Very good. أنتما تتأخران دائما. قابلني بعد الحصة يا علي وأنت كذلك يا أحمد. சரியா? நீங்க 2 பேரும் பாட முடிய என்ன வந்து சந்திங்க. சரியா? ரைட். ஓகே, ஹைர். ஓகே, பார்ப்போம். ரைட். அப்ப சலாமோட ஆரம்பிக்குது இல்லையா பாடம்? ரைட். ரைட். லிமாதா கிப்த அம்சி யா அலி? கிப்த என்றா என்ன கருத்து? கிப்த என்ன கருத்து? கிப்த என்றா சமூகம் அளிக்கல்ல வரலான்னு வரல என்ற கருத்து. கிப்த காப, காப என்றா வரவில்லை, சமூகம் அளிக்கவில்லை. காயிபுன், இப்ப காயிபண்டா அப்சென்ட். சரியா? அப்ப காப, காப என்றா சமூகம் அளிக்கவில்லை. அப்ப கிப்த என்றா நீ சமூகம் அளிக்கவில்லை. அப்ப அலிய பார்த்து கேட்கிற, லிமாதா கிப்த அம்சி. அம்சி என்றா அவளுக்கு தெரியும் நேற்று. அப்ப நேற்று அலியே நீ நேற்று ஏன் சமூகம் அளிக்கவில்லை? லிமாதா கிப்த அம்சி யா அலி. சரியா? அலியே நேற்று நீ ஏன் சமூகம் அளிக்கவில்லை? ரைட். அலி என்ன சொல்ற? தஹப்து இலல் முஸ்தஷ்ஃபா, நான் வைத்தியசாலைக்கு சென்றேன். வெரி குட். முஸ்தஷ்ஃபா கருத்து வைத்தியசாலை. அப்ப நான் வைத்தியசாலைக்கு சென்றேன். மறியலும் ஏனென்றால் நோயாளி. என்னுடைய தந்தை ஒரு நோயாளி. என்ற கருத்து ஏனென்றால். ஏனென்றால் என்னுடைய தந்தை ஒரு நோயாளி. என்னுடைய தந்தை ஒரு நோயாளி என்றபடியால் நான் வைத்தியசாலைக்கு சென்றேன். சரியா? ரைட். அப்ப வலிமாதா கிப்த அன்த யா அஹ்மத். அஹ்மத நீ ஏன் சமூகம் அளிக்கல்ல? ذهبت إلى المطار. நான் விமான நிலையத்துக்கு சென்றேன். لأن والدتي مسافرة. எனது தாய் ஒரு பிரயாணி. என்றா என்னுடைய தாய் ஒரு பிரயாணி, பயணி. சரியா? அப்ப ذهبت إلى المطار, நான் விமான நிலையத்துக்கு சென்றேன். لأن والدتي مسافرة, என்னுடைய தாய், ஏனெனில் என்னுடைய தாய் ஒரு பிரயாணி, பிரயாணம் செய்யக்கூடியவள். அன்துமா தத்தஅخران دائما. நீங்கள் இருவரும் எப்போதும் தாமதமாக வருகிறீர்கள். விளங்கினா? நீங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் தாமதமா தான் வாரீங்க. ரைட். அன்துமா தத்தஅخران. அன்துமா நீங்கள் இருவரும், தத்தஅخران தாமதமாகின்றீர்கள், தாயிமன் எப்போதும், நீங்கள் இருவரும் எப்போதும் தாமதமாகின்றீர்கள். قابلني بعد الحصة يا علي. இந்த பாடத்திற்கு பிறகு இந்த பாட வேலைக்கு பிறகு நீ என்னை சந்தி. காபில்னி, என்னை சந்தி. காபல சந்தித்தான். காபல என்ன கருத்துனா சந்தித்தான். அப்ப காபில் சந்தி, காபில் நீ என்னை சந்தி. பஅதல் ஹிஸ்ஸா, ஹிஸ்ஸானா பீரியட், அந்த பாட வேலை. பஅதல் ஹிஸ்ஸா, பாட வேலைக்கு பிறகு நீ என்னை சந்தி. யா அலி, அலியே பாட வேலைக்கு பிறகு நீ என்னை சந்தி. وأنت كذلك يا أحمد. وأنت كذلك يا أحمد. அஹ்மதே நீயும் அவ்வாறுதான். அஹ்மதே நீயும் அவ்வாறுதான். அஹ்மதே நீயும் அவ்வாறுதான். சரியா? விளங்கினா? அப்ப இந்த பாடம் ஒன்றும் கஷ்டமான பாடம் அல்ல இல்லையா? லேசிதானே? ஓகே, ரைட். ஓகே.
ரைட். அப்ப இதுல வந்திருக்கிற இந்த ரிப்த என்ற சொல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ராபியண்டா சமூகம் அளிக்கவில்லை, அழிந்து வாரதன் ராயிபுன். அப்ப ரிப்த ரிப்தி ரிப்து. உதாரணமாக ரிப்து அம்சி, நான் நேற்று சமூகம் அளிக்கவில்லை. சரியா. ராபல் முதீரு அம்சி, அதிபர் நேற்று சமூகம் அளிக்கவில்லை. ராபல் முதாரிசு அம்சி, ஆசிரியர் நேற்று சமூகம் அளிக்கவில்லை. ரைட். அப்ப அந்த சொல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த முஸ்தஷ்வா. அல் முஸ்தஷ்வா என்ற கருத்து ஹாஸ்பிட்டல், வைத்தியசாலை. லிஅன்ன என்ற கருத்து ஏனெனில். இந்த சொற்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது அல் மத்தார். அல் மத்தார் என்ற கருத்து விமான நிலையம். அதே போல தத்தஅஹரானி, தஅஹர தாமதம் அடைந்தான், தாமதமாகினான். அப்ப தத்தஅஹரானி என்பது முன்னிலை இருமையில வரக்கூடிய சொல். நீங்க 2 பேரும் தாமதமாகுறீங்க. தாயிமன் என்ற கருத்து எப்போதும். காபல என்ன சந்தித்தான், காபில் சந்தி ஏவலாக வரும். காபில் நீ என்ற கருத்து நீ என்ன சந்தி. பஅதல் ஹிஸ்ஸா பாட வேலைக்கு பிறகு. ரைட். ஓகே. ரைட். அப்ப இந்த பாடத்திலையும் பயிற்சிகள் இருக்குது. நீங்க கட்டாயமாக அடுத்த கிளாஸ் வரக்குள்ள செஞ்சு கொண்டு வாங்கோ. இதுல நீங்க பார்த்தா விளங்கும். காபில் நீ பஅதல் ஹிஸ்ஸாண்டா பாட வேலைக்கு பிறகு என்ன சந்தி. இப்ப ஹுவேண்டு வந்தால் காபில் ஹு அவனே சந்தி, நீ அவனே சந்தி. காபில் ஹு பஅதஸ் ஸலாத்தி தொழுகைக்கு பிறகு நீ அவனே சந்தி. அப்ப ஹிய அல் இஸ்திராஹான்னு வந்திருக்குது. அப்ப நீங்க பொருத்தமான முறையில மாத்தணும். இப்ப நீங்க ஏற்கனவே பயிற்சி எடுத்திருப்பீங்க தானே. ஹுவ வந்தா ஹூ வரும், ஹிய வந்தா ஹா வரும், அன வந்தா நீ வரும் அன்று படிச்சிருக்கிறது தானே. அதை வச்சு அந்த இந்த பயிற்சியை நீங்க செஞ்சா சரி. ரைட். ஓகே. ரைட். அடுத்து இந்த பயிற்சியை பாருங்க. இது ஒரு நல்ல பயிற்சி. அந்த ஏனெனில் என்று எழுதுறது அதற்கான ஒரு பயிற்சி தான் இது. காரணம் போட்டு எழுதுறது. முஸ்தஷ்வா, நான் வைத்தியசாலைக்கு சென்றேன். வாலிதி மரியதுன், என்னுடைய தந்தை ஒரு நோயாளி. அப்ப இதை நாங்க ஜாயின் பண்றது எப்படி. முஸ்தஷ்வா லிஅன்ன வாலிதி மரியதுன், நான் வைத்தியசாலைக்கு சென்றேன் ஏனெனில் என்னுடைய தந்தை ஒரு நோயாளி. அப்ப அது மாதிரி நீங்க அடுத்தடுத்த பயிற்சிகளையும் செஞ்சா சரி. இப்தஸம மஹ்மூத் அஸ்ஸய்யாரத்து ஹலரத். இப்தஸம் என்ற கருத்து என்ன. புன்முறுவல் பூத்தான், புன்னகைத்தான். ரைட். ரகிப ஹசன் அத்தாயிரா அல் ஹாஃபிலத்து முத்தஅஹிரா. ரைட். ذهبت فاطمة إلى المكتبة المدرسة غائبة. ரைட். رجعت إلى البيت مبكرا. நான் சொற்களை விளங்கப்படுத்தல, ஏற்கனவே பாடங்கள்ல படிச்ச சொற்கள் தான் வருது. அஹி காதிமுன் அல் யோம், அஅத்தத் ஜைனப் அல் கதா, வாலிதத்துஹா மஷ்கூலா. மஷ்கூலான கருத்து என்ன. மஷ்கூலாண்டா பிஸி, வேலைப்பளு. சரியா. இப்ப வாலிதத்துஹா மஷ்கூலாண்டா அவளுடைய தாய் வேலைப்பளு உள்ளவளாக இருக்கிறாள், அதாவது பிஸியா இருக்கிறன்ற கருத்துல வாரது. ذهبت إلى المطار والدتي مسافرة. ذهبت إلى المستشفى والدي مريض. அப்ப இந்த பயிற்சியும் நீங்க செஞ்சு கொண்டு வாங்க. நீங்க எழுதுங்கள செஞ்சு கொண்டு வாங்கன்னா எங்களுக்கு உண்மையிலே வாயால சொல்ல விடைய சொல்லி கொண்டு போகலாம். அப்படி அல்ல, நீங்க எழுதணும். அரப நீங்க ரசிச்சு எழுதணும். கையால சரியா உருப்பமைய அழகா வடிவா எழுதி பழகணும். சரியா. அது ஆக முக்கியமா எழுதணுமா. உங்களை விட தெரிந்தாலும் நீங்க எழுதுறதுதான் நல்ல. அடுத்து பாருங்க. முஹம்மத் அல் முஸ்தஷ்வா வாலித் மரியம். கீழே பாருங்க. லிமாதா கிப்த அம்சி யா முஹம்மத். முஹம்மத நீங்க ஏன் சமூகம் அளிக்கல, நேற்று நீங்க ஏன் சமூகம் அளிக்கல. அப்ப முஸ்தஷ்வா பாருங்க. ذهبت الى المستشفى, நான் ஹாஸ்பிடலுக்கு போனேன், வைத்தியசாலைக்கு போனேன் என்றால் லிஅன்ன வாலித் வாலிதி என்று வந்திருக்குது. லிஅன்ன வாலிதி மரீதுன் என்றா என்னுடைய தந்தை ஒரு நோயாளி. மாதிரி இப்ப ஃபாத்திமா அல் மத்தார் வாலிதா முசாஃபிரான் இருக்குது. ஹுசைன் அல் பைத் அஹ் காதிமன் இருக்குது. ஹதீஜா அல் மதீனா உஹ் மஷ்கூலான் இருக்குது. அஹ்மத் அஸ்ஸூக் அல் உஸ்தாத் காயிபன் இருக்குது. அப்ப நீங்க மாற்ற வேண்டியதை அவசியமா மாத்தி நீங்க அதை பயிற்சி செஞ்சா சரி. சரியா. ரைட். ஓகே. வேற எதுவும் கேட்கறது இருக்கிறா. இதை பாக்குறது டைம் போதான்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேட்கறது இருக்கிறா பிள்ளைகள். சரியா. ரைட். இல்லையான்னு நினைக்கிறேன்.
அப்ப தரப்பட்ட பயிற்சிகளை நீங்க கட்டாயமாக அடுத்த அடுத்த வகுப்பு வரக்குள்ள செஞ்சு கொண்டு வாங்கோ. இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த வாரம் சந்திப்போம். சரியா? ஓகே, ரைட். அப்ப நாங்க கிளாஸை முடிச்சு கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.